தாயக விடுதலை போரில் சிக்குண்டு உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனப்பற்றாளர்களுக்கும் அது வணக்கம். வீர வணக்கம். என் மொழி காக்க இனம் காக்க, என் மண் காக்க மானம் காக்க, மா வீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழியாகி எங்கள் மூத்தாகி முடிதூறும் என் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி வெளி மூடி நீள்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழோம் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிகழ்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர். நாங்க கொடுக்குற பெண் சுந்தரமே நீங்க புரிஞ்சுவாங்க. நாங்க பேசுறோம் பேசாம போறோம். எங்க அக்கா பாட்டு படிச்சு பாருங்க செங்கோடியை பத்தி. அந்த செங்கோடி யாரு? 7 தமிழர் உயிரை காக்க என் உயிரை நீட்ட என் தங்கச்சி செங்கோடி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செங்கோடியில சும்மா கிடையாது. 3 தமிழர் உயிரை காக்க தன் உயிரை தீயா எரிச்சது. அப்படிப்பட்ட புள்ள. அந்த புள்ளைய நாங்க மாநில பாசை சிம்பிள்ஸா வச்சிருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. அடையாளமா வச்சிருக்கோம். நாங்க ஒன்னே ஒண்ணு சொல்ல விரும்புவோம், மிக தெளிவா சொல்ல விரும்புவோம். புரிஞ்சுக்கோங்க. மாதர் தம்மை இழிவு செய்யும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம். நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அவர்த்த மட்டும் பேச மாட்டான், அதெல்லாம் வேலையாடுறீங்க. கொளுத்துவோம். அப்புறம் உளுந்து நீங்க அதுக்கெல்லாம் நாளே கிடையாது. மாதர் தம்மை இழிவுபடுத்தும் மடமே கொளுத்துவோம். கொளுத்துவோம் கண்டிப்பா. தெரிஞ்சுக்க. எங்களுக்கு தெரிஞ்சா 2 தான். ஒண்ணு நேர்வழி இல்லைன்னா அடிவழி. இந்த 2 தான். நாங்க பிரமாணம் பிள்ளைகள். ஈழத்தில் நடந்ததுன்னா ஆணுக்கு பெண் சரியா ஆயுதம் தூக்கி சிங்கள ராணுவத்தை ஓட ஓட ஓட்டது என் ஈழ தமிழ் பெண்கள், எங்க அக்கா தங்கச்சி. இங்க பேசும்போது சொன்னாங்க குயில் நாச்சியார். குயில் நாச்சியாரை பத்தி இந்திய வரலாறுன்னு சொல்லவே இல்லை. இப்ப நான் கட்சி வந்ததுக்கு சொல்றேன். அது நாம தான் சொல்றோம். வேலு நாச்சியார் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல இருந்து வருத்தப்பட்டோமோ அந்த இடம் வரைக்கும் விரட்டி அடிச்ச எங்க முப்பாட்டன், எங்க ஆட்டா, எங்க அப்பத்தான் வேலு நாச்சியார். இதெல்லாம் போட்டு சின்ன எளிமையா சொல்றேன். நம்ம ஊர் கதை. போட்டேன் ஒரு சிலம்ப அநியாயம் ஆடிய போட்டேன். யாரோ ஒருத்தன் அந்த பழைய தூக்கி கோவமே போட்டாங்க. அப்பமே நம்ம கண்ணாடி மேல அவங்க இருந்துட்டாங்க. கோவனால போட்டாங்க. அந்த நம்ம மன்னர்கள் அன்பாடி உட்காந்துக்கிட்டு அவன் கொண்டுதான்ட்டான். அவனை கொண்டுதான்ட்டான். அவங்க கொண்டு விட்டாங்க. எங்க அப்பத்தா கண்ணகி என்ன செஞ்சா? என் மன்னா, நீ என் புருஷனை கொண்டு விட்ட, நீயும் சாவு, முன்னாடியும் சாவு, உன் நாட்டையே அழிப்பேன். ஒத்த பொம்பளை நின்று மழையை வந்து பார்த்து அழிச்சு எடுத்த எங்க அப்பத்தா கண்ணகி உலகத்துக்கு மழைக்கு தலைவிடா. நல்லா புரிஞ்சுக்க. உலக மழைக்கு எங்க அப்பத்தா ஒப்பானவன். அவளுக்கு நேர உலக மழையை சொல்ல முடியுமா?
ஒரு தனி பொண்ணு தனி பொம்பளை இன்னைக்கு செய்ய முடியா? எங்க அக்கா தங்கச்சி 20 தோசை சுடுறான் வீட்டுக்குள்ள, 20 தோசை சுடுறான். ஒரு தோசை உட்கார்ந்து நிம்மதியா திங்க முடியல எங்க அக்கா, எங்க ஆத்தாப்பு. ஏன் அதை தின்னுவோடி சாய கடைக்கு போகணும், தின்னுவோடி சாய கடைக்கு போகணும். அதனால இந்த மாதிரி இருக்கு. இந்த நிலைமை யார் உருவாக்குறா? இந்த நிலைமைக்கு என்ன காரணம்? நீங்க ஓட்டு போட்டாங்க, வேற யாருமே கிடையாது. இந்த நிலைமைய உங்க தலையில வச்சுக்கிட்டதே நீங்க தான். வருங்கால சிந்திச்சு பாருங்க, அரசியலா பாருங்க, அரசியலா பாருங்க. நாங்கள் தமிழ் தேசிய அரசியல் பண்றோம். இது இருக்கு தமிழ்நாட்டில், தமிழ் தேசியம் இருக்கு, அதுக்காக அரசியல் பண்றோம். தமிழ்நாட்டில் ஏழு திராவிட நாடு, திராவிட மொழி, திராவிட அரசு. சிந்திச்சு பாருங்க. நம்ம அக்கா கனிமொழிக்கு பதவி கொடுக்கிறது, நம்ம அக்கா தமிழுக்கு தங்கப்பாடிய பதவி கொடுக்கிறது, மகளிருக்கு பதவி கொடுத்தோம்னு சொல்றது யாருக்கு? அவங்க அக்கா தங்கச்சி பதவியை கொடுத்து மகளிருக்கு பதவி கொடுத்தோம்னு சொல்றது. நாம் தமிழர் கட்சி கொடுத்துருக்கு 117 பெண்கள், அதுல ஒரு திருநங்கை. நல்லா யோசனை பாருங்க. திருநங்கை அங்கீகரிச்சது நாம் தமிழர் கட்சியும் பிரபாகரன் பிள்ளை என்றான். வேற யார் அங்கீகரிக்கிறா? அவங்க மதிக்கிறானா? அவங்க ஏழமா பார்க்கிறான். ஆனா நாம அவன் என் சகோதரியா, எங்க அம்மாவா, என் தாயா பார்க்கிறேன். அதனால அந்த பொண்ணு சீட்டு கொடுத்து வச்சிருக்கோம். திருநங்கை எங்க ஆட்டா காளி, அதனால சீட்டு கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம தம்பி கையிலேயே காட்டிட்டு இருக்காங்க, முடிச்சு போயிட வேண்டியதான் போல இருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வச்சு இந்த பகுதி வேட்பாளர் வெற்றி பெற செஞ்சீங்கன்னா இனி எதிர்காலத்துல நிம்மதியா சீர சிறப்பா வாழ முடியும், நல்லா இருக்க முடியும். மாற்றம் ஒன்றே மாறாது. என்ன புரிஞ்சுக்கங்க, மாற்றத்தை நோக்குங்க. 67 ஆண்டு ஆகுது இந்த திராவிட அரசு. ஏதாவது செஞ்சிருக்கானா? வயசானவங்களுக்கு தெரியும். இந்த ரோடு அப்ப இருந்து பிடிச்சாரு. இந்த போலீஸ் ஸ்டேஷன் என்ன போலீஸ் ஸ்டேஷன் மட்டும் நல்லா கட்டிருக்காங்க. ஏன் கொண்டு போய் அடிக்கிறீங்க? எந்த போலீஸ் ஸ்டேஷன் இதை கொண்டு அங்க நல்லா கட்டி வச்சிருக்காங்க. ஏன் பாராட்டுறதுக்கு வாழ்த்துறதுக்கு கட்டினாங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ் தேசியம் வளரணும்னா நாம் தமிழ் ஆட்சியை பிடிக்கணும். செந்தமிழ் சீமா அரசு அமையணும். அப்படி அமைஞ்சதுன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்க தமிழர்கள் கூட விடுகிறாரு. வீரத்தில் சரிக்கு சரி அடிப்போம். கடல்ல போறவங்க புடிச்சா அப்பவே தூக்குவோம். கடல்ல போற மீனவனை புடிச்சா அவர்கிட்ட இந்தியாவில் அண்டரானுவோம். யார சிங்கள தேடி சிங்களாலும் தமிழ்நாட்டுக்கு வரணும். அந்த மாதிரி செஞ்சு விடுவோம். நாங்க விளையாட்டுக்கு சொல்லல, நடக்கிறத சொல்றோம், நடக்க போறத சொல்றோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். நன்றி, வணக்கம்.